ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன வர்றவங்கள நான் உள்ள அலோவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ராஜ்குமார். ஓகே. ஓகே. நான் ஷேரபிளுக்கு வந்துட்டேன். இதை வந்து நான் இது லைவ்ல போகல. இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று உங்களுக்கு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹடுப்பை இன்ஸ்டால் பண்ணி ஹடுப்பு ஒன்றுங்க ஹடுப்பு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு டேட்டா உள்ள கொண்டு வந்து நம்ம வந்து அது எப்படி பிரியுதுன்னு பார்க்க போகிறோம். பிரியுதுன்னு பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காம்பனன்ட் வைஸா வந்து இந்த ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம் யூஸ்வலா. ஓகே சார், யாரு பேசும்போது மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. மற்ற சமயத்துல வந்து சார் யாரோ ஓகே ப்ளீஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹடுப்பு செகண்ட் கிளாஸ் ஹடுப்பு ஒன்றுங்கிறது வெர்ஷன். சிங்கிள் நோடுங்கிறது ஒரே ஒரு நோடு, ஒரே ஒரு மெஷினு. ஓகே. சிங்கிள் நோடு. கிளஸ்டருங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஏகப்பட்ட காம்பனன்ட் இருக்குது. ஏகப்பட்ட காம்பனன்ட்லாம் இல்லை. ஒன்லி 5 காம்பனன்ட் இருக்குது. என்னது? நேம் நோடு, டேட்டா நோடு, அப்புறம் வந்து ஜாப் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர், அதுக்கு பிறகு வந்து செகண்டரி நேம் நோடு. இந்த 5 காம்பனன்ட் இருக்கு. ஸோ ஒரே 5 காம்பனன்ட்டும் ஒரே மெஷின்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து சிங்கிள் நோடு கிளஸ்டர் அப்படிங்கிறோம். ஸோ கிளஸ்டர்னா என்ன? மல்டிபிள் டீமன், மல்டிபிள் காம்பனன்ட் இருக்கிறது தான் கிளஸ்டர். ஸோ இது ஒரே ஒரு மெஷினு, ஒரே ஒரு நோடு. ஸோ ஏன் ஒரு மெஷினை சொல்லலை? ஏன் ஒரு மெஷினை சொல்ல மாட்டாங்கன்னா, மெஷினை சொல்லவே மாட்டாங்க, நோடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நோடு அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ வந்து இது ஒரு இடம், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு அக்சஸ் பாயிண்ட். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு அக்சஸ் பாயிண்ட். ஸோ இந்த மெஷினை சொன்ன அது வந்து பழைய வார்த்தை, மெஷினை சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஒரு நோடு. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மெஷினை சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் எதில் ரன் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த VMware பிளேயர்ல ரன் பண்ண போறேன். ஸோ இந்த VMware பிளேயர்ல 2 கூட ரன் பண்ணலாம் நான். VMware பிளேயருங்கிறது நத்திங் பட் விர்ச்சுவல் மெஷின். விர்ச்சுவல் மெஷின்னா என்ன? நான் வந்து விண்டோஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேஸ் ஓஎஸ் வந்து விண்டோஸ். நான் வந்து உபுண்டு வேணும், இல்லை லினக்ஸ் வேணும், இல்லை CentOS வேணும், இல்லை வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து டுயல் பூட் மாதிரி போட்டுக்கிடுவோம். டுயல் பூட் மாதிரி போட்டுக்கிட்டு எப்போ நமக்கு வேணுமோ அந்த மோடுக்குள்ளே போய் நம்ம வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி வந்த பிறகு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் பிளேயர் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு இதில் இன்னொரு இது இருக்குது, விர்ச்சுவல் பாக்ஸ்னு இருக்குது. இது வந்து ஆரக்கிளுடையது, இது வந்து VMwareடையது. 2 பேர் தான் வந்து பிளேயர் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ இந்த பிளேயர் மாதிரி கொடுக்கும்போது இதுக்குள்ள ஒரு விர்ச்சுவல் மெஷின் வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ஒரு விண்டோஸுக்குள்ள வந்து ஒரு லினக்ஸ். இல்லை என்ன ஒரே ஒரு மெரிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அட் அ டைமில் லினக்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், சரி அட் அ டைமில் விண்டோஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், வெளியே உள்ளே இருக்கிற லினக்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் தனியாக ஒரு மெஷின் எதுவுமே போக தேவையில்லை. ஓகே. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹெவியான ரிசோர்ஸ் வேணும். ஹெவியான ரிசோர்ஸ் வேணும்னா சும்மா ஒரு i3ல போய் ரன் பண்ணி i3ல ரன் பண்ணலாம். i3ல வந்து சும்மா ஒரு 4 ஜிபி தான் இருக்கு, இல்லை வந்து 1 GB 2 GB ரேம் தான் இருக்கு, அதில் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஹெவியான ரிசோர்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ குறைஞ்சது வந்து 8 GB இருக்கணும், இல்லை 16 GB இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்.
இப்போ உங்களுக்கு வந்து உங்க மெஷின்ல இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னாலும் கூட ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து அ ஆன்லைன்ல வந்து நமக்கு வந்து லேப் வந்து தர்றாங்க. ஆன்லைன்ல கிளவுடெக்ஸ் லேகு அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இது வந்து நான் கொஞ்சம் பின்னாடி வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு இப்போ வந்து அது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்த்தனமா இருக்கும். இப்ப கவர் பண்றது. இதுல எப்படி வாங்குறது? இதுல எப்படி அக்சஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்றேன். அதாவது யாருக்கு யாருக்கு உங்களால லோக்கல் மிஷின்ல பண்ண முடியலையோ அவங்களுக்கு. எப்பயுமே வந்து நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க, சப்ஜெக்ட்ட நோக்கி தான் நம்ம வந்து இது பண்ணணுமே ஒழிய, சப்ஜெக்ட்ட தவிர கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்றது. ஹடூப் வந்து லேர்ன் பண்றது. அத விட்டுட்டு நம்ம வந்து மெஷின் வாங்குறது, மெஷின வந்து எப்படி அப்கிரேட் பண்றது, இதுல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா, நம்ம டீவியேட் ஆயிருவோம். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இன்ஸ்டலேஷன் வந்து இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. முடிஞ்சுனா பண்ணுங்க. முடியலனாலும் விட்டுருங்க. முடியலனா, ஓ! இப்படிதான் இருக்கு. ஆனா கான்செப்ட் வந்து நல்லா தரவு பண்ணிக்கங்க. கான்செப்ட் வந்து நல்லா தரவு பண்ணிக்கங்க. அது வந்து மேபி இருக்கும். அது வந்து குட் பி இருக்கும். அப்டின்னா அஸ்சம்ப்ஷன்லாம் போகாம, அப்படி சொன்னீங்கன்னா, ஆணித்தரமா நீங்க வந்து சொல்லணும். இதாங்க நோடுனா நேம் நோடுனா இதுதான். டேட்டா நோடுனா இதுதான். செகண்டரி நேம்னா இதுதான். அப்படிங்கிற மாரி நீங்க தப்பா சொன்னாலும் கூட ஆணித்தரமா சொல்லணும். அதுதான் வந்து எங்கேயுமே வந்து நிக்கும். அது வந்து மேபி இருக்கும். இது வந்து குட் பி அந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம ஸ்ட்ராங்கா சொல்லாம இருக்கும்போது, நமக்கு வந்து இதுல வந்து படிச்சும் வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ, இப்ப ஏன் நோடுங்கிறாங்க? நோடுங்கிறாங்கன்னா, இப்ப இந்த விஎம் பிளேயர்லயே எனக்கு வந்து 2 இத வந்து நான் ரன் பண்ண முடியும். ஸோ, மெஷின் நான் சொன்னேன் அப்படின்னா, கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ, அதுக்காக தான் நோடுங்கிற வார்த்தை வந்து காயின் பண்ணியிருக்கோம். இப்ப நோடுங்கிறது ஒரு நோடு, ஒரு என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட்க்குள்ள மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ரன் பண்றதுனால, இது சிங்கிள் நோடு. அதாவது கிரியேட்டிங் ஹடூப் ஒன் சிங்கிள் நோடு கிளஸ்டர் அண்ட் டெஸ்ட் ஹவ் டேட்டா ஸ்பிளிட் அஸ் ஏ டேட்டா பிளாக். அதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண போற எக்ஸசைஸ். ஸோ இதை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ டேட்டா நோட்ல இங்கே ஒரு இது, இப்போ இது இங்கே இப்படி வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். அதுதான் கரெக்டான ஒரு வேயாவும் இருக்கும். ஓகே. ஸோ இதை நான் ஒன் பை ஒன்னா ரன் பண்றேன். நான் இந்த ராவா தான் வச்சிருக்கேன் மெஷினை வந்து நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ அஸ் யூசுவல் எப்ப வேணா டவுட் வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டவுன்லோட் த இன்ஸ்டால் த விஎம் பிளேயர். இன்ஸ்டால் விஎம் பிளேயர் இங்க போய்க்கங்க. இங்க போயிட்டு அங்க போயிட்டு நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் போடலாம். இது வந்து விஎம் பிளேயருக்கு தான் அதை போட்டிருக்கேன். விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ விஎம் பிளேயர் வந்து ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா, இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ரீ டவுன்லோடு. இங்க போய்க்கங்க. ஃப்ரீ டவுன்லோடு வந்து செலக்ட் வெர்ஷன். ஓல்டு வெர்ஷனு இது வந்து ஃப்ரீ டவுன்லோட் போய்க்கங்க. ஃப்ரீ டவுன்லோட் போயிட்டு நார்மல் உங்களுக்கு வந்து நெஸ்ட்ன்னு போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்றது தான். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிளேயர் வந்து வந்துரும். இந்த மாரி பிளேயர் வந்துரும். ஓகே. இப்போ வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை டவுன்லோட் பண்ணுங்க அடுத்தது. அடுத்தது வந்து டிராஃபிக் டூல் உபுண்டு 14 இது வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 8 பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா 14 வந்து ரொம்ப சேஃபு. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஹடூப் 1 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உபுண்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க. உபுண்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபைலாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அகைன் கமிங் டு த இன் விஎம் பிளேயர் கிளிக் ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் அண்ட் செலக்ட் த எக்ஸ்ட்ராக்டட் உபுண்டு லிங்க் ஃபைல். ஓகே. உபுண்டு லிங்க் ஃபைல்னால் இங்கே வாங்க. இங்கே வந்து ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இங்கே வந்து எங்கே இருக்குது, டிலையா ஈலையா இருக்குது. ஹடூப். ஓகே. உபுண்டு 14ல இங்கே பாருங்க. இந்த லிங்க் ஃபைல்னு ஒன்று இருக்கும். VMware விர்ச்சுவல் மிஷின் லிங்க் ஃபைல் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு
இது வந்து ஐ கேன் இன்க்ரீஸ் த ரேம். ஏன்னா என்கிட்ட வந்து 18 ஜிபி இருக்கிறனால நான் ஒரு 16 ஜிபி இருக்கிறனால என்ன பண்ணுறேன்னா ஒரு 3.5 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து ப்ளே விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ண வேண்டியதுதான். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உபுண்டு வந்து உள்ள இமேஜாக தான் இருக்குது. ஸோ இமேஜாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். கேனாட் கனெக்ட் விர்ச்சுவல் டிவைஸ் பிகாஸ் நோ கரஸ்பாண்டிங் டிவைஸ், இதுக்கெல்லாம் நோனை போட்டுருங்க. உள்ளே வந்து எதுவுமே வந்து அப்டேட்டு எதுவுமே இன்ஸ்டாலோ எதுவுமே பண்ண வேணாம். இங்கே பாருங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா உள்ளே வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். ஸோ ரிமைண்ட் மீ லேட்டர். கொஞ்சம் டைம் ஆகும் ஆரம்பத்தில். கொஞ்சம் டைம்னா ரொம்ப டைம் ஆகுது. இங்கே பாருங்க, இப்போ இது வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து போனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா இருங்க ஒரே ஒரு நிமிஷம். வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சூடோ ஆப்ட் கெட் அப்டேட், சூடோ ஆப்ட் கெட் அப்டேட் அது வந்து இது வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ சூடோ ஆப்ட் கெட். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது எதுவும் உங்களுக்கு இது தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் இதுக்காக வருத்தப்பட வேணாம். இந்த கமெண்ட் மட்டும் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ட் கெட்டுங்கிறது இது ஆப்ட் கெட்டு லெனக்ஸில் யூஸ் பண்ணுறது. இது விண்டோஸில் இது வந்து ரெட் ஹாட்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு வரும். ஆப்ட் கெட்டுங்கிறது ஒரு பேக்கேஜ். சூடோங்கிறது வந்து நம்மளுடைய சூடோ பெர்மிஷன் அப்படிம்பாங்க. அதாவது அட்மின் லெவலில் போயிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ சூடோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து சூடோ இயர்ஸ் ஃபைல்னு உள்ள இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இவங்க இந்த யூசர் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இந்த யூசர் வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து இமேஜ்னா ஏற்கனவே அவங்க ஒரு ப்ரீ பில்டு இமேஜ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து லெனக்ஸ் அட்மினாக இருக்கணும், நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஸோ அது வந்து அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதனால இது என்ன இது ஆப்ட் கெட்டுனா தெரியலையே, நமக்கு வந்து அப்டேட்னா தெரியலையே, இது வர போய் பார்க்கணுமா, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, அது தெரிஞ்சுன்னா நல்லது, தெரியாட்டாலும் நல்லது, அவ்வளோதான். ஓகே, தெரியலனா ரைட்டு. இந்த இதை மட்டும் என்ன அவ்வளோதான், பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன், ஒவ்வொன்றா தரவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம வந்து தரவே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கடல் மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஏரியாவும் வந்து. அதனால அந்த மாதிரி கவனம் செலுத்த வேணாம், டிவியேட் ஆயிட வேணாம். ஓகே, ஆப்ட் கெட் அப்டேட். ஓகே, இப்போ இது பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு இங்கே வரேன். யூசர் நேம் வந்து யூசர், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஓகே, அது வந்துருச்சு. வந்தோடனே இது அப்டேட் பண்ணும். அதை பேக்கேஜ் எல்லாம் எது புதுசாக வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே தூக்கி அப்டேட் பண்ணும். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஃபார் பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன். என்ன பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன்னா உள்ள வந்து
நம்ம வந்து 2, 3 காம்போனன்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். அதான் நேம் நோடு, டேட்டா நோடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நேம் நோட்லருந்து டேட்டா நோடுக்கு வந்து கம்யூனிகேஷன் போம்போதோ, இல்ல டேட்டா நோட்லருந்து நேம் நோடுக்கு கம்யூனிகேஷன் வரும்போதோ, ஈச் கம்யூனிகேஷன் ஷுட் பி ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட். அத வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து ஒவ்வொரு இடையும் இங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஒரு இடம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா வந்து உள்ளேயே அந்த ஒவ்வொரு காம்போனன்ட்குள்ளேயே ஆத்தென்டிகேஷன் நடக்கணும். அப்போ வந்து என்ன ஆத்தென்டிகேஷன்? பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்டர்பிரைஸ்ல யூஸ் பண்றது. பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆ டிக் ஒரு அ ஒரு ஒரு கீ மாரி செட் பண்ணிருவோம். கீ செட் பண்ணிட்டோம்னா 2 இடத்துல ஒவ்வொரு சமயம் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும்போது, இந்த கீய மட்டும் செக் பண்ணும். இந்த கீ இருந்துச்சு அப்படின்னா உடனே அலோவ் பண்ணிரும். ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல பண்றது பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து இதுல புரியலன்னா Googleல போய் பாருங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஓப்பன் SSH சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் அண்ட் கிளையண்ட்ட வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ sudo apt-get install ஓப்பன் SSH சர்வர் அண்ட் ஓப்பன் SSH கிளையண்ட் 2யுமே வந்து நம்ம வந்து இங்க இன்ஸ்டால் பண்றோம். எஸ். ஓகே. முடிஞ்சுச்சா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பைத்தான் சாஃப்ட்வேர் ப்ராப்பர்ட்டீஸ் டூ ஈஸிலி மேனேஜ் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர் வெண்டார் சாஃப்ட்வேர் சோர்சஸ். இது வந்து இது ஒரு சாரி இது கிடையாது. அது எக்ஸ்பிளனேஷன் இதுதான் வந்து கமாண்ட். ஓகே. ஓகே. அது முடிஞ்சுச்சு. ஆட் ரெபாசிட்டரி சர்வர்ஸ் தட் கன்டெயின் ஜாவா இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ். காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ என்டர்ன்னு கேட்குது. என்டர். ஓகே. இது முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து டவுன்லோட் பேக்கேஜ் நியூலி ஆர்டர்ட் ரெபாசிட்டரி. ஏன்னா ரெபாசிட்டரிலாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து அதுக்கு ரிலேட்டட் பேக்கேஜ் எல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ sudo apt-get update அப்படின்னா, இப்ப இந்த ரெபாசிட்டரிக்கு ஏத்த பேக்கேஜ்லாம் எதுனா இருக்கோ எல்லாத்தையுமே தூக்கி டவுன்லோட் பண்ணிரும். ஓகே. இப்போ வந்து இன்ஸ்டால் ஜாவா. ஓகே. sudo apt-get install openjdk. openjdk வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஆரக்கிள் கிடையாது. ஏன்னா ஆரக்கிள் எல்லாத்தையுமே அவங்க மாத்திட்டாங்க. எல்லாமே காசுன்னு சொல்றதுனால openjdk. எஸ்.
ஓகே, டன். ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட் அப்படின்னா ஜாவா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா இது வந்துடும். ஜாவா வெர்ஷன் என்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நேவிகேட் டு த ஹோம் டைரக்டரி. இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நேவிகேட் டு த ஹோம் டைரக்டரினா நீங்கள் சிடி அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து ஹோம் யூசரில் இருக்கும். இப்போ சிடி அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். ஹோம் யூசரில் தான். ஸோ ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். இப்போ ஏன் இது ஹோம் டைரக்டரி ஒன்றுனா பேஸ் ஆர்சி ஃபைல் அங்கே தான் இருக்குது. பேஸ் ஆர்சி ஃபைலுங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு லினக்ஸ் தெரியாதவங்களுக்கு இட்ஸ் லைக் என்விரான்மெண்ட் ஃபைலு. நம்ம விண்டோஸில் வந்து ஏதாவது புதுசாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் ஃபைலில் போய் பார்த்து போடுறோம் இல்லையா, ஜாவாலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே தான் இது வந்து. ஸோ ஹோம் டைரக்டரியில் தான் அது இருக்கும். அதனால தான் ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். ஸோ ஹோம் டைரக்டரியில் வந்துட்டு விஐ டாட் பேஸ் ஆர்சி. ஓகே, விஐ டாட் பேஸ் ஆர்சினா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இதில் கடைசியில் வந்துருங்க. கடைசியில் வந்துட்டு ஓகே எஸ்கேப்பு ஷிஃப்ட் ஏ. ஏன்னா இது வந்து விஐ வந்து விஐ வந்து தெரியலனா விஐ வச்சு உள்ளே போகிறோம். விஐ எடிட்டர் அப்படிமோ. ஸோ செட் ஜாவா ஹோம் வேரியபிள் யூஸிங் த எக்ஸ்போர்ட் கமாண்ட். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா யூசர் லிப் ஜேவிஎம்ல தான் இருக்குது. நான் வேணால் அதை வேணால் காமிக்கிறேன். இந்த வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு சிடி யூசர் லிப் ஜேவிஎம் இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இங்கே தான் இருக்குது. எல்ஆர்டினா 2 இருக்குது. ஜாவா 8 ஓப்பன் ஜேடிகே இது டைரக்டரி. இந்த டைரக்டரி வந்து இதுக்கு வந்து சிம்பாலிக் லிங்க், அதாவது இது வந்து இங்கே வந்து பாயிண்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஜாவா 8 ஓப்பன் ஜேடிகே i386 அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்கள், ஓப்பன் ஜேடிகே அதுக்குள்ளே எல்எஸ் போட்டிங்கன்னா பின் இருக்கும். பின்னுக்குள்ளே போட்டிங்கன்னா ஜாவாங்கிறது இதுக்குள்ளே ஜாவாலாம் இருக்குது. ஓகே, ஸோ இது இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் எங்கே போகணும் அப்படின்னா சிடி. வெறும் சிடின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுடைய ஹோம் டைரக்டரிக்கு போயிடும். இப்போ பாருங்கள், ஹோம் டைரக்டரிக்கு வந்துருச்சா. எங்கே போனாலும் சிடி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து விஐ டாட் பேஸ்ஆர்சி. ஸோ பேஸ்ஆர்சி வந்துருச்சு. இப்போ கடைசிக்கு வாங்க. எஸ்கேப் கண்ட்ரோல் ஏ என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இதை வந்து அப்படியே தூக்கி அங்கே போடுறேன். அவ்வளோதான், காப்பி. இது என்விரான்மெண்ட் வேரியபிள். ஏன்னா நம்ம வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான பாத் செட் பண்ணணும். பாத் செட் பண்ணணும்னா ஜாவா ஹோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எக்ஸ்போர்ட் ஹோம். ஸோ டபிள்யூ ரைட் அண்டு கிட். ஸோ கிட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம போட்டது வந்து கரெக்டா அப்படின்னா கண்டுபிடிக்கிறது வந்து சோர்ஸு ஸ்பேஸ் டில்ட்டு ஸ்லாஷ் டாட் பேஸ்ஆர்சி இது போட்டோம்னா ப்ராப்ளம்னா இங்கே வந்து காமிச்சிரும். ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னா ஒன்றும் காமிக்காது. ஸோ execute the updated contents of the base RC using the source base cell built-in command. ஓகே, இதான் நான் இப்போ போட்டேன். இப்போ மாஸ்டர் நோட் ஆக்சஸ் ஸ்லேவ் நோடு ரிமோட்லி ஆட் நியூ யூசர். இப்போ டிஃபால்ட் யூசர் வந்து யூசர்னு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அடுப்பு வந்து என்ன பண்ண போகிறோம்னா புது யூசரில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். யூசருக்குள்ளே போட போகிறோம். ஸோ எல்லாமே சூடோ ஆட் யூசர் ஹெச்டி யூசர்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ சூடோ ஆட் ஹெச்டி யூசர். ஓகே, பாஸ்வேர்டு வந்து எகைன் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்குருவோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வேணாம். பாஸ்வேர்டு ஓகே. மற்ற ஃபுல் நேம் கேட்குது. என்டர் 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 எஸ், அவ்வளோதான். ஸோ ஹெச்டி யூசரை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதோடைய பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. இப்போ ஆடு ஹெச்டி யூசர் டு த சூடோ குரூப். சூடோ குரூப்னா இது வந்து அட்மின் யார் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சூடோ குரூப். ஸோ அலோ ரன்னிங் கமாண்ட்ஸ் ஆஸ் ஏ ரூட் யூசர். ஸோ ரூட் யூசராக நம்ம ரன் பண்ணணும். அதனால் சூடோ ஆடு யூசர் ஹெச்டி யூசர் எங்கே சூடோ குரூப்பில் சூடோ. ஓகே, இப்போ சூடோ குரூப்பில் ஆட் ஆயிடுச்சு. சூடோ குரூப்பில் இருக்கிறவங்கலாம் ரூட் யூசர். ஓகே,
அடுத்து வந்து add new group called Hadoop. ஓகே. எகைன் நம்மளுடைய எய்ம் வந்து டேட்டா எப்படி பிரியுது ஹடூப்குள்ள வந்து அதை பார்க்கறது தான். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் இதை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, பண்ண முடியலனாலும் விட்டுருங்க. ஆனா இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்குங்க ஹடூப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் வெறுமனே உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள இதை எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஆடு ஹெச்டி யூசர் டு த ஹடூப் குரூப்குள்ள ஆட் பண்றோம். ஹடூப்குள்ள சூடோ யூசர் மோடு ஹடூப்புங்கிற ஹடூப் குரூப் ஹெச்டி யூசர் வந்து யூசர். ஸோ அடுத்து வந்து சேஞ்ச் த ஓனர் ஆஃப் த செஷன். இப்போ நம்ம இருக்கிற எல்லாமே யூசர்ல இருக்கும். ஸோ சூடோ எஸ்சியூ ஓகே ஹெச்டி யூசர். ஹெச்டி யூசருக்கு இங்கே பாருங்க யூசர் வந்து மாறிடுச்சு. ஸோ ஹடூப் வந்து யூசர் ஹெச்டி யூசர்ல தான் பண்ண போறோம். ஏன் யூசர்லேயே பண்ணலாம். ஓகே இந்த நம்ம டிஃபரன்ஸ் காமிக்கிறக்கா இந்த மாதிரி பண்ணுறோம். ஜெனரேட் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வனை இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. இப்போ இப்படி தான் கீ வந்து ஜென்ரேட் பண்ணணும். எப்படி எஸ்எஸ்ஹெச் ஜென்ரேஷன் இங்கே பாருங்க எஸ்எஸ்ஹெச் கீஜன் ஓகே கீஜன் ஓகே கீஜன் ஸ்பேஸ் ஐஃபன் டி ஸ்பேஸ் ஐஃபன் டி ஆர்எஸ்ஏ ஐஃபன் பி கேபிட்டல் பி வந்து 2 கோட் ஸ்பேஸ் கோட். ஸோ இப்படி பண்ணோம்னா கீ வந்து ஜென்ரேட் பண்ணுற கேட்கும். ஸோ என்டர் 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 பண்ணோம்னா கீ வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்போ இந்த கீ எங்கே இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் ஐடி ஆர்எஸ்ஏ பப்னு சொல்லிட்டு கீ இருக்கு. அதை வந்து எங்கே போடுறோம் அப்படின்னா ஆத்தரைஸ் கீக்குள்ள அப்பன் பண்ணுறோம். இது வந்து அப்பன் பண்ணுறது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஓகே என்டர் பண்ணுங்க. ஆத்தரைஸ் கீ அப்பன் ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ் கீயை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஹெச் மோட் டில்ட் இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மாறுதா என்னன்னு தெரியல. மாறுச்சுன்னா நம்ம கையால் போட்டுக்கிறோம். ஓகே எதுவும் மாறல. ஸோ அது வந்து சிஹெச் மோடு அப்புறம் சிஹெச் மோடு 600 போட்டுரும். ஸோ இது வந்து வேற யாருமே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே இப்போ வந்து வெரிஃபை இஃப் பாஸ்வேர்ட்லெஸ் இஸ் ஒர்க்கிங். பாஸ்வேர்ட்லெஸ் ஒர்க் ஆகுதுன்னா எப்படி வெரிஃபை பண்ணுறேன்னா லோக்கல் கோஸ்ட்னா போட்டோம்னா இந்த மாதிரி வரும். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் ஆகும். உடனே உள்ளே போயிடுச்சு. ஓகே இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் டு ஹடூப் 1 ஹடூப் ரிலீசஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா ஹடூப் 1 ரிலீசஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹலோ இது வந்து இது மாறிடுச்சு போல. ஓகே இல்லை அது கிடையாது. அது ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ரொம்ப இது மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாற்றிருப்பாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து டைரக்ட் லிங்க் இருக்கு இங்கே. இப்போ இங்கே போயிட்டு டவுன்லோடு த ஹடூப் பைனரிஸ். இப்போ டவுன்லோடு த ஹடூப் பைனரிஸ்னா எதுக்குள்ள இங்கேக்குள்ள டபிள்யூ கெட்டுங்கிறது வெப் கெட்டுங்கிற கமாண்டு. வெப் கெட்னா வெப்பில் போயிட்டு இதை வந்து கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஹெச்டி யூசருக்குள்ளே இருக்கும். இங்கே வெப் கெட்டு இதை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஹடூப் 1.1 வந்து டவுன்லோட் பண்ணுது. ஓகே இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. லிஸ்ட் த கண்டென்ட் ஆஃப் த டைரக்டரி. ஸோ எல்எஸ் போட்டோம்னா ஹடூப் இது டவுன்லோட் ஆயிடுச்சு. டேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து அன்ஜிப் பண்ணுறோம். அன்ஜிப்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்னது டேரு ஐஃபன் எக்ஸு சாரி இஜெட்எக்ஸ்பிஎஃப்
இஜெட் வந்து இது இஜெட்ல முடியுது. அதனால வந்து இஜெட். ஸோ எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் வெர்போஸ் ஃபைனல். வெர்போஸ்னா இங்க பார்க்கிறது, ஃபைனல்ங்கிறது வந்து ஃபைனல் இது. ஓகே. இப்போ வந்து பாருங்க எல்எஸ்எல்ஆர்டி போட்டிங்கன்னா ஹடுப்பு 1.2 ஃபோல்டர் வந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹடுப்பு ஏன்னா ஒவ்வொரு இடையும் நான் உட்காந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து இதை வந்து வெறும் ஹடுப்புன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்எஸ்எல்ஆர்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹடுப்புங்கிற ஃபோல்டர் வந்து வந்துருச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள போய் சம் கான்ஃபிகரேஷன் ரீநேம் அன்ஜிப்டு ஓகே டு மேக் த ஹடுப் ஃபோல்டர். லினக்ஸ்குள்ள ஒரு ஹடுப் ஃபோல்டர் வந்து ஏன்னா ஹடுப் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பிளிட் ஆகுது, பிளாக்கா ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொன்னோம். அது எங்க இருக்கு? பேஸ் வந்து லினக்ஸ் தான். ஸோ லினக்ஸ் மேலே தான் நம்ம ஹடுப் ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றோம். பேஸ் லினக்ஸ் தானே, அதனால லினக்ஸுக்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிடும். ஏன்னா அப்பதான் அங்க போய் நம்ம வந்து பார்க்க முடியும். சிடி வேர் வேர்க்குள்ள போயிடுறோம். வேர்க்குள்ள என்ன பண்ணணும்னா சூடோ எம்கேடிஐஆர் ஹடுப்புங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இங்க வந்து கிரியேட் பண்றோம். பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு ஹெச்டி யூசர்ல வேர்ல ஹடுப்புங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எங்க இருக்கு? ஹடுப்புங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து இதை வந்து ஓனர்ஷிப்பை வந்து மாத்திடுறோம். ஏன்னா நம்ம வந்து ஹடுப் குரூப் தான் இது பண்ணியிருக்கோம். ஹெச்டி யூசர் வந்து யூசர். ஸோ யூசருக்கு வந்து ஓனர்ஷிப்பை மாற்றணும். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க ரூட்ல இருக்காரு. ஓனரும் ரூட்டு, யூசரும் ரூட்டு. ஸோ அதனால வந்து இந்த ஓனர்ஷிப்பை வந்து மாத்துறோம். எப்படி? சூடோ CH1 ஹெச்டி யூசரு குரூப் வந்து ஹடுப்பு. அது வந்து ஹடுப்புங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மாத்திடுறோம். மாத்தினோம்னா இங்க பாருங்க எல்லாட்டி இப்போ மாத்துனீங்கன்னா ஹெச்டி யூசர் வந்து யூசரு, குரூப் வந்து ஹடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்து வந்து எங்க வர்றோம் அப்படின்னா நவ் அப்டேட் த கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே வரி தான். ஸோ இது தனி பாயிண்ட் கிடையாது. சிடி ஹோம் ஹெச்டி யூசர் இது எங்க இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க சிடி ஹோம் ஹெச்டி யூசர். ஓகே. அதுல ஹடுப்பு, அதுல வந்து எல்எஸ், அதுல வந்து சிடி காம்ப் ஃபோல்டருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எடிட் ஹடுப் என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து பண்றோம். இங்க வந்து எல்எஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹடுப் என்விரான்மெண்ட் ஃபைல் எங்க இருக்கு? ஹடுப் என்விரான்மெண்ட் ஃபைல் இருக்கு. ஸோ விஐ ஹடுப் என்விரான்மெண்ட் எஸ்ஹெச் இதை வந்து போறோம். இங்க வந்து ஹடுப் என்விரான்மெண்ட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஆடிங் இந்த ஜாவா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றோம். ஸோ ஜாவா எங்க இருக்கு? ஜாவா வந்து ஜாவா ஹோம் வந்து ஓப்பன் ஜேடிகே இதுதான். இது கரெக்ட் கிடையாது. இதை தூக்கி விட்டுறணும். இதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு வரியை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து எஸ்கேப்பு ஐஇ அப்படின்னா தான் இன்செர்ட் ஆகும். ஸோ இங்க வந்து நான் வந்து இது பண்றேன். ஓகே பண்ணிட்டேன். பண்ணி முடிச்ச பிறகு டபுள் கியூ அவ்வளோதான். இப்போ இது முடிச்ச பிறகு எகைன் வந்து சோர்ஸ் டில்ட் டாட் இது தேவையில்லை. ஓகே. பேஸ் ஆர்சிக்கு தான் தேவை, இதுக்கு வந்து தேவையில்லை. ஓகே. அடுத்து கோர் சைட் எக்ஸ்எம்எல்ல வந்து நேம் நோடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் நோடு வந்து எந்த ஐபி வேணா போட்டுக்கலாம். ஆனா அங்க போடும்போது 5030 அப்படிலாம் தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஸோ நேம் நோடு எஃப்எஸ் டிஃபால்ட் நேம் நோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஹெச்டிடிபி கிடையாது, ஹெச்டிஎஃப்எஸ். இங்கே தான் வந்து ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ அங்கே தான் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர் சைட் எக்ஸ்எம்எல் இதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கோர் சைட் எக்ஸ்எம்எல் அது மட்டும் கிடையாது, இது வேற டெம்பரரி டைரக்டரி ரெண்டுமே வந்து அங்கே வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். விஐ டாட் கோர் சைட் எக்ஸ்எம்எல் அதுக்குள்ளே போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்து போடணும் ப்ராப்பர்ட்டி. ஸோ
கான்ஃபிகரேஷனுக்குள்ள வந்து ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி முடியுது. டிஃபால்ட் நேம் வந்து நேம் நோடு, அப்புறம் வந்து டெம்பரரி டைரக்டரி வந்து டெம்ப் டைரக்டரி வந்து வேர் ஹடுப்பு அதுக்குள்ள போகிறோம். ஸோ டபிள்யூக்யூ ஓகே, இது முடிஞ்சு கோர் சைட்டு ஹடுப் என்விரான்மெண்ட் பண்ணாச்சு, கோர் சைட் பண்ணி அடுத்து ஹெச்டிஎஃப்எஸ் சைட். ஹெச்டிஎஃப்எஸ் சைட்டில் வந்து இங்கே தான் ரெப்ளிகேஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். இது நம்ம பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ரெப்ளிகேஷன் 3 நம்ம வந்து அது ஒன்றா பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு 3லாம் தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் இதுக்காக தான் பண்ணுறோம். என்னது ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான், நம்ம வந்து படிக்கிறக்காக தான் பண்ணுறதுனால அவ்வளவு திறம் தேவையில்லை. ஸோ ஹெச்டிஎஃப்எஸ் சைட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு இங்கே போயிட்டு ஓகே ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. அடுத்து வந்து மேப்ரெட் சைட் எக்ஸ்எம்எல். ஸோ மேப்ரெட் சைட் எக்ஸ்எம்எல்ல விஐ மேப்ரெட் சைட், மேப்ரெட் சைட் எக்ஸ்எம்எல்ல அகைன் அதே கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு எஸ்கேப் ஆகி ப்ராப்பர்ட்டி இங்கே வருங்க. ஜாப் ட்ராக்கர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இந்த 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 போர்ட் வந்து நம்மளா ரெண்டமா போட்டுக்கலாம். ஆனா அந்த போர்ட் வந்து சுட் நாட் பி எங்கேயுமே உள்ள வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்காக வந்து 9000 இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற போர்ட்டுகள். ஓகே, இப்போ செக் த ப்ராசஸ் ஆர் ரன்னிங் யூஸிங் த ஜேபிஎஸ். இது உள்ள போட்டாச்சு. ஸோ ஜேபிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எதாவது ரன்னிங் ஆகுதா? ஓப்பன் ஜேடிகே யூனிவர்ஸ், ஓ ஜேஎஸ்பின்னு போட்டாங்களா? என்னடா இது நான் பார்த்தேன். ஓகே, இப்போ ஜேபிஎஸ்னா ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது. ஓகே, பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நவ் ஓப்பன் பேஸ் ஆர்சி ஃபைல், என்டர் த பிலோ என்ட்ரிஸ். ஏன்னா இப்போ ஹடுப்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஹடுப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது எங்கே போகணும் அப்படின்னா எகைன் வந்து சிடி, வெறும் சிடினை மட்டும் போடுங்க. பிடபிள்யூடி இங்க இருக்கு, vi டாட் பேஸ் ஆர்சி. கடைசிக்கு வாங்க. கடைசி வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஜாவா ஹோம் எங்க இருக்கு, ஹடுப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ்போர்ட் ஜாவா ஹோம் வந்து யூசர் இங்கே தான் நம்ம ஜாவா வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட் ஹடுப் கான்ஃபிகரேஷன் வந்து ஹோம் ஹெச்டி யூசர் ஹடுப் கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கு. ஹடுப் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹோம் ஹெச்டி யூசர் ஹடுப். எக்ஸ்போர்ட் பாத் இதை வந்து பின்னு வரைக்கும் இது பண்றோம். பார்த்து இந்த எல்லாத்தையுமே தூக்கி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து போட்டுருங்க, பேஸ்ட். ஓகே, ஓகே, எஸ்கேப். ஓகே, டபிள்யூக்யூ. ஓகே, பேஸ் ஆர்சி. இப்போ வந்து சோர்ஸ் பேஸ் ஆர்சி இதை வந்து செக் பண்ணணும். ஸோ சோர்ஸ் ஸ்லாஷ் பேஸ் ஆர்சி. ஓகே, இது வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃபார்மேட் த நேம் நோடு, ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் தடவைனால நம்ம ஃபார்மேட் த நேம் நோடு. ஓகே, ஸோ ஹடூப் நேம் நோடு ஐஃபன் ஃபார்மேட், அதுதான் நேம் நோடு. ஓகே, ஐஃபன் ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேட் ஆகுது. ஓகே, ஃபார்மேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்டார்ட் ஹடுப் ப்ராசஸ். ஸோ பின் ஸ்டார்ட் ஆல் டாட் எஸ்கெச். ஸோ பின் ஸ்டார்ட் ஆல் டாட் எஸ்கெச் போட்டோம்னா அது வந்து ஆகாது, ஏன்னா பின் வந்து இல்லை அப்படிங்குது. ஸோ எங்கே போகணும் அப்படின்னா சிடி ஹடுப்புக்குள்ளே போய்க்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஹோம் ஹெச்டி யூசரில் வந்து இருக்கும். ஹோம் ஹெச்டி யூசரில் இருக்கும். ஸோ சிடி ஹடுப்புக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு பின்னு ஸ்லாஸ் ஸ்டார்ட் ஆல்னு எஸ்கெச்னு போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஜேபிஎஸ் அப்படின்னு போடுங்க. ஜேபிஎஸ் போட்டீங்க அப்படின்னா என்னாச்சு? எஸ், ஜேபிஎஸ் போட்டீங்க அப்படின்னா இது 5 வரணும். இங்கே பாருங்க, நேம் நோடு, டேட்டா நோடு, டாஸ்க் ட்ராக்கர்,
ஜாப் ட்ராக்கர், செகண்டரி நேம் டாட் 5 வரணும் ஜேபிஎஸ் தவிர. ஸோ ஜேபிஎஸ் வந்து ஒரு கமாண்டு. ஸோ ஜேபிஎஸ் தவிர இந்த 5 நோடு வந்து 5 காம்பனன்ட் வந்து இப்போ வந்து ரன்னிங் ஆகுது சிங்கிள் நோடுல. ஸோ இந்த 5 காம்பனன்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நோடு கிளஸ்டர் அப்படிங்கிறோம். இல்லாட்டி சூடோ சிங்கிள் நோடு சூடோ மோடு சூடோ மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே சிங்கிள் நோடு எல்லா காம்பனன்ட் வந்து இதுக்குள்ள இருக்கிறனால இப்போ வந்து ஹடுப் வந்து ரன் ஆகுது. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு சிம்பிளா வந்து ஒரு படம் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எகைன் வந்து இது வந்து லெனக்ஸுக்குள்ள மேல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெனக்ஸ் மேல வந்து ஒரு ஹெச்டிஎஃப்எஸ் வந்து காம்பனன்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெச்டிஎஃப்எஸ் ஓகே, ஹெச்டிஎஃப்எஸ் ஆயிடுச்சு. இது வந்து லெனக்ஸ். ஓகே, இது வந்து லெனக்ஸ். இப்போ வந்து இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்எஸ் அனுப்புறது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா ஹெச்டிஎஃப்எஸ்க்குள்ளே போகும்போது என்ன ஆகும், இதை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி பார்க்க போகிறோம் காமன் சொல்லிட்டு. இப்போ இதுக்குள்ளே போகும்போது என்ன ஆயிடும், ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து உள்ளே கொண்டு போகிறோம். எங்கே கொண்டு போகிறோம், இங்கே ஹெச்டிஎஃப்எஸ்க்குள்ளே கொண்டு போகிறோம். அது கமாண்டெல்லாம் இருக்குது, அந்த கமாண்டை வச்சு கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது பிரித்து விட்டுரும். இந்த ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 64 MB வந்து ஹடுப் 1ல வந்து 64 MB, ஹடுப் 2ல வந்து 128 MBனா பிரித்து விட்டுரும். ஸோ பிரித்து விட்டுரும் அப்படின்னா இது எங்கே போய் பிரித்து விட்டு எங்கே ஸ்டோர் ஆகும், அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணோம். என்ன பண்ணோம், வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணோம். வேருக்குள்ள ஹடுப்பு அது எங்கே இருக்குது, லெனக்ஸ்குள்ள தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஆன் தி டாப் ஆஃப் லெனக்ஸ் மேல இருக்கிற ஒரு ஃபைல் சிஸ்டம். இது வந்து ஸ்டோரேஜ் கிடையாது, ஒரு ஃபைல் சிஸ்டம். ஸோ அது எங்க ஸ்டோர் ஆக போகுது, இங்கே தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியுதுங்களா? லெனக்ஸ்குள்ள ஒரு டேட்டா செட் இருக்கு. டேட்டா செட் வந்து HDFS கொண்டு போகும்போது பிரிச்சு விட்டுரும். ஆனா இங்கேயும் வந்து நீங்க பார்க்கறது வந்து இப்படியா தான் பார்ப்பீங்க. இப்படிதான் ஒரே ஃபைலா தான் பார்ப்பீங்க. ஆனா அண்டர்நீத் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அண்டர்நீத்னா இது வந்து பேக்ரவுண்ட்ல இங்க போயிட்டு இந்த இது வந்து இங்க இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த பிரியுது இல்லையா, இந்த பிரியிறது வந்து இங்க இருக்கும், வேற கடுப்புக்குள்ள இருக்கும். ஸோ அதான் நான் வந்து இப்ப சொல்ல வந்தது. ஸோ இதை தான் நான் போய் காமிக்க போறேன். சார் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இங்க வந்து இதே ஃபைலாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா input.txt சொல்லிட்டு உள்ள போறோம். input.txt 237 MB இருக்கிற ஒரு ஃபைலு. ஓகே, இப்போ இங்கே போனோம்னா இங்கே வந்து நீங்கள் இன்புட்னு கொடுத்தாலும் சரி இல்லை எதை கொடுத்தாலும் சரி, நான் அதே பேரை வச்சுக்கிறேன் input.txt. ஓகே, இல்லாட்டி ஹடுப்பு எதை பேர் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன்னா input.txt. இப்போ இதே 237 இருக்கும். HDFSலையும் பார்த்தீங்கன்னா 237 தான், ஒரே ஃபைலாக தான் காமிக்கும். ஆனால் வந்து அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிரிஞ்சு எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கும், அது லெனக்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஃபைல் சிஸ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து இதாயிருக்காது. ஸோ இது வந்து ஆன் தி டாப் ஆஃப் லெனக்ஸில் ரன் ஆகிற ஒரு ஃபைல் சிஸ்டம். ஸோ விண்டோஸில் வந்து இன்னும் ஹடுப்பு வந்து ரன்னு ஆகாது, லெனக்ஸில் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இவ்வளோ போதும், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஓகே, இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ ஒரு இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு IF config வந்து பார்க்குறேன். ஸோ 192 163 168 133. ஓகே, அதுதான் நம்மளுடைய ஐபி. ஸோ WinSCP தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் WinSCP இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு FTP 2ல வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்க, இது 133 ஏற்கனவே நேற்று போட்டோம். ஸோ அதனால் இங்கே காமிக்குது. இந்த நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு புதுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். நியூ சைட்டு FSFTP இங்கே பாருங்க 33 HD யூசர். ஓகே, யூசர் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஓகே,
என்னாச்சு? ஓகே, லாகின். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே லோக்கலில் என்ன லோக்கலில் ஒரு ஃபைல் இருக்கு. லோக்கலில் எங்கே இருக்கு? லோக்கலில் வந்து நேற்று எடுத்தோமா? நேற்று எடுத்தோம். எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? க்ளவுட் அனலிசிஸ் குட்ஸ். இங்கே இருக்கு இன்புட் ஃபைல். ஓகே, அது இங்கே இதுதான் 237 MB. ஸோ காப்பி. ரெண்டும் ஒன்று தானே? சரி, ரைட்டு, இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெல்கம் டு த WinSCP. இங்கே வந்து ஸோ இன்புட் ஃபைலு 237 MB. இதை வந்து இங்கே இழுத்து சார் 23 MB தாங்க சார் காட்டுது. 23. இருங்க வேற ஃபைல் எடுத்து விட்டேனா? ஓ சாரி சார், இருங்க. இல்லை அந்த ஃபைலை இது பண்ணுறதுக்கு போல இந்த இது அதுவுமே 23 MB தாங்க சார். நேற்று ஒரு ஃபைல் எடுத்தோம் இல்லையா? 237. எங்கேருந்து எடுத்தேன் நான்? ஓ மை காட். ஓ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருங்க நான் காட்டிட்டேன். இந்த இருக்கு பாருங்க இன்புட். ஓகே, 237 MB. ஓகே, ஸோ இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம ஒரே பேராக இருக்கோம், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வந்து 237 MB. ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இதை 237 MB வந்து இங்கே கொண்டு வரோம். ஸோ லெனக்ஸ்லேருந்து இங்கே வந்து ஹடூப் சாரி வெளியே இருந்து விண்டோஸ்லேருந்து லெனக்ஸுக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்போ கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா PWD ஹோம் ஹெச்டி யூசர் ஹடூப்குள்ளே இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு LSLRT போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க இன்புட் ஃபைலு. இது வந்து 237 MB ஃபைல் வந்து இங்கே இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஹடூப் கமாண்ட் அப்படிம்போம் நம்ம வந்து ஹடூப் கமாண்ட்னா. ஸோ ஹடூப் கமாண்ட் அப்படிங்கும்போது இந்த பாருங்க இந்த ஹடூப் கமாண்ட் ஒர்க்கிங் வித் HDFS. இது ஹடூப் கமாண்ட் எப்பயுமே வந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டம். இது ஹடூப் ஸ்பேஸ் FS ஸ்பேஸ் LS -LSன்னு வரும். நார்மலாக வந்து லெனக்ஸில் பார்த்தீங்கன்னா LS வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு, இங்கே லிஸ்ட் பண்ணுறது வந்து -LSன்னு சொல்லிட்டு போடுவோம். எல்லாமே லெனக்ஸ் பேஸ்டு கமாண்ட் தான். இங்கே பாருங்க ஹடூப் FS -LS எங்க ரூட்ல வந்து நம்மகிட்ட வேறுங்கிற ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ HDFS
எஃப்எஸ் ஓகே ஐஃபன் புட் புட்டுனா இங்க இருந்து அதாவது லினக்ஸ்ல இருந்து ஹெச்டிஎஃப்எஸ்க்கு புட் பண்றோம். ஸோ எந்த ஃபைல் புட் பண்றோம்? input.txt அங்க என்னவா பண்றோம்? அங்கேயும் வந்து input.txt பண்றோம். ஸோ அங்க வந்து எந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணல. ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஓகே எக்ஸசைஸ் இப்போ வந்து input.txt அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். ஸோ எக்ஸசைஸுங்கிற ஒரு ஃபோல்டர் x1 நான் வச்சுக்கிறேன். எக்ஸசைஸ் அது கரெக்டாக வரல. x1 ஓகே HDFS put from package. HDFS command is not found. என்ன ப்ராப்ளம்? ஓ ஹடுப்பு ஓகே சாரி, இது ஹடுப்பு ஒன்றுனால வந்து ஹடுப்பு எஃப்எஸ் ஓகே ஐஃபன் புட் இன்புட். ஏன்னா ஹடுப் 2ல தான் வந்து HDFS ஒர்க் ஆகும். ஹடுப்பு ஒன்றுனால இது வந்து எக்ஸாம்பிள் 1 ஓகே input.txt போட்டேன்னா இப்போ இங்க இருக்கிற இன்புட் ஃபைல் வந்து ஹடுப்புக்குள்ள கொண்டு போகுது. x1ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுது. கிரியேட் பண்ணிட்டு இது வந்து input.txt சொல்லிட்டு அங்கேயும் போய் விழுகுது. ஸோ இப்படி போய் விழுகும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் பண்ணிடுது. ஓகே ஸ்பிளிட் பண்ணிடுது. இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் input.txt. இதே 237 MB தான் இங்கேயும் இருக்கும். இந்த நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க. இப்போ வந்து LSLRT இது வந்து லோக்கல்ல லினக்ஸ்ல இருக்கிற இன்புட் இதுதான் அது. இப்போ இதே இது ஹடுப்புல இருக்கிற ஹடுப்பு வந்து ரைட் ஒன்ஸ் ரீடு மெனி. ஒரு தடவை ரைட் பண்ணிட்டு எத்தனை தடவைனா ரீட் பண்ணலாம். ஹடுப்புக்குள்ள போயிட்டு நீங்க வந்து சிடி போட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபைல் சிஸ்டம். எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த ஃபைல் சிஸ்டம் இருக்கும். சப்போஸ் நீங்க லினக்ஸ்ல இது ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா இது எதுவுமே இருக்காது. ஸ்டார்ட் பண்ணாதான் இருக்கும். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணனால நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து எகைன் இங்க இருக்கு. ஓகே ஸோ ஹடூப் எஃப்எஸ் -ls. ஸோ அங்கே வந்து ரூட்ல வந்து பார்க்குறேன். ஹடூப்குள்ள ரூட்ல பார்க்குறேன். இங்கே பாருங்க x1னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எகைன் வந்து ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. ஓகே ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. ஸோ ஒரு தடவை இது பண்ணிட்டு எத்தனை தடவைனா நீங்கள் ரீட் பண்ணலாம். இப்படி தான் பார்க்க முடியுமோ. எகைன் வந்து இப்படி தான் வந்து x1க்குள்ளே என்ன இருக்குது input.txt. இங்கே பாருங்க எந்த இதுவும் இந்த வெளியே இருக்கிறதும் ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஸோ அதே 237 தான். ஆனால் அண்டர்நீத் வந்து ஹடுப்புக்குள்ள வந்ததுனால இது பிளாக்கா இருக்கு. பிளாக்கா எங்க இருக்கும்? அதே ஃபைல் தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் இதே ஃபைலையே வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் அண்டர்நீத் தான் பேக்ரவுண்டில் இது பிளாக் ஃபைலாக இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம சிடி வேர்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ வேர்க்குள்ள சிடி ஹடுப்புக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஹடுப்புக்குள்ள இங்கே பாருங்க எல்எஸ் போட்டிங்க அப்படின்னா டிஎஃப்எஸ் மேப்ரெட். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இது வந்து மேப்ரெட் இஸ் ரன் ஆகிறது. ஓகே ஸோ சிடி டிஎஃப்எஸ் அதுக்குள்ள LSLRT அப்படின்னு போட்டிங்கன்னா நேம் டேட்டா நேம் செகண்டரி, அதாவது கிளியர் LSLRT அதாவது நேம் நோடு டேட்டா நோடு செகண்டரி நேம் நோடு அப்படின்னு இருக்கு. ஸோ சிடி டேட்டா நோடில் தான் எல்லா டேட்டா வந்து விழுகும். அதாவது இந்த பிளாக்கா பிரியிறது வந்து விழுகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் பீயிங் ரிட்டர்ன், அதாவது இப்போ பிளாக்ஸ் என்னென்ன பிளாக் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ எதுவும் ஆகாது. ஏன்னா எல்லாமே ஆயிடுச்சு, முடிஞ்சு. அதனால வந்து இங்கே ஒன்றுமே இருக்காது. ஓகே ஸோ அதுலேருந்து வெளியே வரேன். அடுத்து கரண்ட் சிடி கரண்ட். இப்போ வந்து எது ஆகி முடிச்சுட்டு பிளாக் ஆனதோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்க இங்கே இருக்கா LSLRT. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து உள்ளே கொண்டு வரும்போது இப்போ ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைலுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. இங்கே மாதிரி ஃபைலு. ஸோ இங்கே வந்து
இது ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து 237 எம்பினா 64 எம்பியா பிரிக்குது. இது ஒரு 64 எம்பியா பிரிக்குது. ஓகே. இது ஒரு 64 எம்பியா பிரிக்குது. ஓகே. அடுத்து 64 எம்பி. இப்ப அடுத்து ஒரு 64 எம்பியா பிரிக்குது. மீதி வந்து 45 எம்பி தான் இருக்கு. ஸோ இதோடைய சைஸ் வந்து 45 எம்பி தான். மேக்ஸிமம் சைஸ் வந்து 64 எம்பி. அது ஒரு பிளாக் சைஸோட இது. இப்ப இங்க வந்து பேரா 1 இருக்கு. ஸோ பேரா 1. இங்க வந்து பேரா 2 அப்படின்னா இருக்குன்னு வைங்களேன். இது வந்து என்ன பண்ணும்னா, இது எல்லாத்தையுமே இந்த பிரிக்கும்போது உண்டான கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து நடத்துவோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ரொம்ப தியரியா இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஏன்னா, இப்ப வந்து நம்ம கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். முடிச்ச பிறகு காமிக்கிறோம். இது வந்து யூசுவலா வந்து நடத்திட்டு தான் இத வந்து காமிப்போம். ஏன்னா, அது வந்து நம்ம நார்மலா நடத்துறது. ஆனா, இப்ப வந்து இத பார்த்துட்டு நீங்க சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓ! இதுதான் இவங்க சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. ஒரே கிளாஸ்ல வந்து அத வந்து நம்ம முடிச்சிடலாம். யூசுவலா 2, 3 கிளாஸ் வரும். 2 கிளாஸ் வரும். அதனால ஒரே கிளாஸ்ல வந்து இந்த கான்செப்ட்டயே முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இப்ப வந்து பாரா 1, பாரா 2, பாரா 3. இப்ப இப்படி இருக்கும்போது, இதுக்கு வந்து இது ஒரே ஃபைலோட பாரா தான். ஒரே ஃபைலோட பிளாக் தான். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள வரும்போதே இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சாரி. ஆ கிளியர். உள்ள வரும்போதே இங்க பாருங்க. ஒவ்வொன்னுக்கும் நேம் குடுத்துருது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கும் நேம். நேம்னா ஐடி. ஐடி மாரி ஒரு யூனிக் ஐடி வந்து ஹடூப் வந்து குடுக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் இது. இது ஃபர்ஸ்ட் இது வந்து அடுத்து வந்து செகண்டு 33 இங்க பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு ஒரு இது 70 வரிசையாலாம் இருக்காது. அது ஒரு ரேண்டமா ஆல்பா நியூமெரிக்கா வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து ஒரு ஐடி வந்து குடுத்துருது. இந்த பிளாக் வந்து எத்தனாவது இந்த ஃபைல்ல எத்தனாவது பேரா, எத்தனாவது பிளாக்கு. ஓகே. இது எதுலருந்து எது ஆரம்பிக்குது, எது முடியுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செக்ஸம் வேல்யூ அப்படிம்போம், மெட்டடேட்டா அப்படிம்போம். இந்த மெட்டடேட்டா வந்து ஹடூப் தான் எழுதுது. ஹடூப் உள்ள வரும்போதே, ஃபைல் வரும்போதே ஸ்ப்ளிட் பண்ணிருது. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, இந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் வந்து ஒரு ஐடி குடுக்குது. அந்த ஐடில என்னன்னா, அதுக்கோட அப்புறம் மெட்டடேட்டா வந்து கிரியேட் ஆகுது. மெட்டடேட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பிளாக்கு, இந்த ஃபைலோட எத்தனாவது பிளாக்கு, இது எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, இது எல்லாமே மெட்டடேட்டால இருக்கும். ஸோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பிளாக்க வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே பிளாக்கோடைய மெட்டடேட்டா தான் இங்க பாருங்க. இதுவும் ஒரு ஐடி தான். இதுவும் சேம் ஐடி தான். ஸோ, மெட்டடேட்டா சேம் ஐடில தான் இருக்கும். ஸோ, இதோடைய மெட்டடேட்டா. இப்ப இந்த பிளாக் வந்து நம்ம இது உள்ள இருக்கிற பார்த்தோம் அப்படின்னா, இதுதான். ஸோ, உள்ள இருக்கிற கன்டென்ட் வந்து இதுதான். ஓகே. இப்ப வந்து அதோடைய மெட்டடேட்டா. மெட்டடேட்டானா, அந்த மெட்டடேட்டா நம்மளால ரீட் பண்ண முடியாது. ஏன்னா, இது எல்லாமே வந்து ஹடூப் வந்து கிரியேட் பண்ணது. ஹடூப் வந்து கிரியேட் பண்ணது. இங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஓ! சாரி. கேட்டு ஹடூப் வந்து கிரியேட் பண்ணது. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. மெட்டாடேட்டா எப்படி இருக்குன்னு. இது ஏதாவது புரியுதா நமக்கு? எதுவுமே புரியாது. ஏன்னா இது வந்து இதெல்லாம் அது வந்து எங்க ஆரம்பிக்குது, என்ன முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் ஸ்பிலிட், லாஜிக்கல் ஸ்பிலிட் அப்படின்னு சொல்லலாம் கான்செப்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ள தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வந்து டேட்டா பிளாக்கு, மெட்டாடேட்டா 2மே வந்து நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இப்ப அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து சில இது வந்து எல்எஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் டிட்டாச் யூஸ் இன் லாக்கு ஸ்டோரேஜ். ஓகே. சிடி ஸ்டோரேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அது வந்து இது வந்து ஃபைல் இல்லாட்டி.
ஸ்டோரேஜ்ங்கிறது ஓகே கேட்டு ஸ்டோரேஜ் இன்காம்பேட்டபிள் இன்டர்னலி கரப்டட் ஓகே ஸ்டோரேஜுங்கிறது ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ டேட்டாலேருந்து வெளியே வர்றேன். எல்எஸ் சிடி நேம் நேமில் போவோம். நேமில் வந்து நேம் நோட்டில் என்ன இருக்கும்? கரண்ட் சிடி கரண்ட்டில் வந்து என்ன எடிட் லாக் எஃப்எஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க சிடி இது வந்து என்னது எல்ஆர்டி. இப்போ இதில் வந்து எடிட் கேட்டு எஃப்எஸ் இமேஜ் ஃபைல் சிஸ்டம் இமேஜ் அப்படிமோ. ஃபைல் சிஸ்டம் இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் ஃபைல் சிஸ்டம் இமேஜுங்கிறது. அடுத்து வந்து எடிட் எல்ஆர்டி கேட்டு எடிட். ஸோ கேட்டு எடிட் பார்த்தோம்னா எடிட் லாக் இதுதான் எடிட் லாகு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் காமிச்சதில் உங்களுக்கு புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார், டவுட் எதுவும் இல்லைங்க சார். கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சா? இது நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அட்டன் பண்ணாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதான் வந்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். ஒரு கான்செப்டாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ பிளாக் வந்து இப்படி தான் பிரியுது. சொல்லுங்க சார். சார் இந்த டேட்டா வந்துட்டு இது எங்க சார் ஸ்டோர் ஆகுது? வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆகுதுங்களா இல்ல நம்ம லோக்கல் மிஷின்ல ஸ்டோர் ஆகுமா? சார் லோக்கல் மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். கிளவுட்ல எல்லாம் கிடையாது. இது லோக்கல் மிஷின் தான். நீங்க ஓகே லோக்கல் மிஷின் தான். கிளவுட்ல எங்க பண்றோம்? சரி ஓகே. இது லோக்கல் மிஷின் தான் சார். இங்க லோக்கல்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. உங்க கண்ணு முன்னாடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. கிளவுட் கிடையாது. இல்ல ஏன் இந்த டவுட் வந்துச்சு? இல்ல இப்போ நீங்க மேபி ஐ திங்க் ஐ மிஸ்ட் சம்வேர். ஓகே சார், இப்போ புரியுது எனக்கு. நான் ஏதோ இல்ல இந்த ஓகே. நீங்க இடையில இது வந்தீங்களோ? ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்களா இல்ல இந்த செஷன் இடையில? இந்த செஷன் கொஞ்சம் லேட்டா வந்தீங்களா? ஆமா சார், நான் கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்ப சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நேற்று வந்து நான் எடுத்த உடனே ஒரு டேட்டா எடுத்து பிரியுதுன்னு சொல்லி காமிச்சேன். ஸோ பிரியுதுன்னு காமிச்சோம்னா அது புதுசாக வரவங்களுக்கு என்னடா திடீர்னு என்னமோ வருது பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்றோம்னா, இன்னைக்கு வந்து இந்த செஷன் ஆரம்பத்துல இருந்து இந்த ராவா ஒரு மிஷினை எதுவுமே இல்லாம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஸ்டெப்ல நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்ப இதுல வந்து கிரியேட்டிங் த ஹடூப் ஒன் சிங்கிள் நோடு கிளஸ்டர். சார் இது நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கல்ல? ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆமா, அந்த ரெக்கார்டு ஆகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, விஎம் பிளேயரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி, இது வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ எப்படி நார்மலா இன்ஸ்டாலேஷன் தான். அப்புறம் வந்து இந்த உபுண்டு வந்து டவுன்லோட் பண்ணோம். உபுண்டு டவுன்லோட் பண்ணி இங்க இருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து விஎம் பிளேயரு, அதுக்குள்ள உபுண்டுக்குள்ள ஹடூப்பு தான் ரன் பண்ணி இப்போ ஹடூப்புக்குள்ள தான் ஒரு டேட்டாவை போட்டு அது எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். அதான் இங்கே காமிச்சிருக்கோம். லோக்கல் மிஷினில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளவுட்லலாம் எதுவுமே கிடையாது. சரிங்க சார், நான் ரெக்கார்டு ஆமா, ரெக்கார்டு பாருங்க. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சார் வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? சூப்பர். ஓகே. இதுக்காக தான் நம்ம வந்து இப்படி இந்த மெத்தடை வந்து இப்படி மாற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹடூப் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இப்போ ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி அப்புறம் நாளைக்குள்ள அதை வந்து முடிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் தியரியாக இருக்கும். ஆனால் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தியரியாக இருந்தாலும் தியரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேணாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. ஏன்னா இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிளியராக வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பின்னாடி வந்து பேசிக்கலான கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும்போது, ஏன்னா ரொம்ப பேர் வந்து பேசிக்கலான கொஸ்டின்ல வந்து சரியா நம்ம வந்து பதில் சொல்ல மாட்டோம். பதில் சொல்லாம இருக்கோம். அதுல வந்து மாட்டிக்கிறோம். ஈவன் பெரிய லெவல்ல கூட ஒரு சின்ன பேசிக்கலான கொஸ்டின் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இவங்க வந்து ஆரம்பத்துல இந்த ஆர்கிடெக்சரை பத்தி அவ்வளவு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றது கிடையாது. எடுத்த உடனே உங்களுக்கு கமாண்ட்ஸ்ல போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பீரியட் சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து ஆமாம், இதுக்கு நான் பிபிட்லாம் எதுவும் இது பண்ணல. நான் நோட்ஸே எடுத்துக்கிறேன். நோட் பேட்
நோட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஹடுப் ஆர்கிடெக்சர் வந்து அதான் ஹடுப் ஆர்கிடெக்சர் இல்லை ஹடுப் காம்பனன்ட்ஸ் எப்படி ஹடுப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து குரோ ஆக ஆக ஹடுப் அதை கிரன்ச் பண்ணுற மெத்தடு வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா முன்னாடி பழைய மெத்தடு பிரகாரம் நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ வந்து டக் கட்டிங் தான் என்ன பண்ணாரு, டக் கட்டிங் தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. டக் கட்டிங் வந்து ஸோ டக் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு சர்ச் இன்ஜின் ஓப்பன் சோர்ஸ் சர்ச் இன்ஜின் வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ சர்ச் இன்ஜின்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பேஜ் அல்காரிதம் அதுதான் சார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கூகுள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஒரு டேட்டா வந்து சப்போஸ் ஒரு டேட்டா இருக்கு ஒரு டேட்டா வந்து இது ஒரு டிபி டேட்டா இருக்கு அதை வந்து ஒரு இதில் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 1 hour ஆகுது அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் 1 hour ஆகுது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 hour ஆகுது ஒரு டேட்டா வந்து ஒரு இதில். இப்போ இதே வந்து ஈக்குவலாக பிரிங்க. ஈக்குவலாக பிரிச்சுட்டு அட் அ டைமில் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமும் ரொம்ப கம்மியாயிரும். உங்களுக்கு 2வது வந்து நீங்க எவ்வளவு பெரிய டேட்டாவையும் நீங்க வந்து இதுல ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது 2வது பாயிண்ட் தான் ரொம்ப மெயின். டைம் கம்மியாகிறது மட்டும் மெயின் கிடையாது. எவ்வளவு பெரிய டேட்டானாலும் இதுல வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் வந்து கூகுள் பேப்பர் 2006ல வெளியே வர்றாங்க. அது வந்து டக் கட்டிங் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து ஓகே இதே பிரகாரம் நான் ஏன் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பண்றாரு. எப்படி C++ல பாயிண்டர்ல வந்து பாயிண்டர் வந்து அவாய்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஜாவா கண்டுபிடிச்சவர் வந்து ஜாவான்னு சொல்லிட்டு எண்ட் ஆனாரோ அதே மாதிரி இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் இண்டெக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சர்ச் சர்ச் ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து இண்டெக்ஸ் பண்றதுக்காக அவங்க வந்து கான்செப்டை எடுத்து அவங்க வந்து எண்டிங் அப் வித் ஒன் செப்பரேட் ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் அ ஹடூப். அதுதான் ஹடூப்புங்கிறாங்க. ஸோ அட் அ டைம்ல நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது டைமும் கம்மியாகும். ஓகே இதைத்தான் நம்ம வந்து இப்போ கண்ணால பார்த்தோம். என்ன பண்ணோம் ஒரு ஃபைலை வந்து கொண்டு போனோம். ஒரு ஃபைலை கொண்டு போகும்போது பிரித்து நம்ம இது பண்ணோம். ஆனால் இன்னும் ப்ராசஸ்லாம் பண்ணல. பிரித்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஹடூப்புடைய ஃபைல் சிஸ்டத்தோடைய தன்மை அதான் ஃபீச்சர். அது அப்படிதான். இப்போ சொல்லுங்க சார். இந்த இண்டெக்ஸிங் நீங்க சொன்னது ஹேஷ் டேபிள் இண்டெக்ஸிங் மாதிரி சொல்றீங்களா? ஆமாம் கேஷ் டேபிள் இண்டெக்ஸ் மாதிரி தான். ஆமாம் இண்டெக்ஸிங் பண்ணுறது தான். ஓகே ஓகே இது சொல்லுங்க. ஓகே சார். ஓகே இப்போ வந்து இதுதான் ஹடூப்பு ஃபைல் சிஸ்டம் இந்த மாதிரி தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நம்ம கண்ணால வந்து பார்த்தோம். ஓகே ஸோ இப்போ வந்து இதில் வந்து எந்தெந்த காம்பனண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்த பிரகாரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டேட்டா இருந்துச்சு 237 டேட்டா இருந்துச்சு 237 MB அதை உள்ளே கொண்டு வந்தபோது டேட்டாவா பிரிஞ்சு அது எங்க இருந்துச்சு டேட்டா நோடுல. ஸோ ஒரு டேட்டா நோடு நம்பர் ஆஃப் டேட்டா நோடுல இருந்துச்சு. நம்ம பண்ணது ஒரே ஒரு நோடு எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி பண்ணோம். கிளஸ்டர் அதாவது ப்ரொடக்ஷன் கிளஸ்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நோடு இருக்கும். மல்டிபிள் நோடுனா ஒவ்வொரு நோடே வந்து ஒரு மெஷின்ல வந்து தனித்தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள கொண்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா இங்க வந்து பிளாக்காக வருது. ஸோ உள்ள வரும்போதே என்னாச்சு இந்த 237 MB வந்து ஃபர்ஸ்ட் 64 MB. இது என்ன 64 MB? 64 MBங்கிறது ஹடூப் ஒன்னுடைய டிஃபால்ட் சைஸ். இது அடுத்து 64 MB, அடுத்து ஒரு 64 MB, அடுத்து வந்து 45 MB அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 4 பகுதியா இது வந்து பிரிஞ்சு. ஓகே இப்போ பிரியும் போது இது ஹடூப்புடைய ஃபைல் சிஸ்டத்துடைய தன்மையை பிரிச்சு விட்டுரும். பிரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்குக்கு எண்ட் ஆஃப் த பிளாக் வந்து ஹடூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இஸ் ரிட்டன் அஸ் ஏ செக்ஸம் வேல்யூனா இப்போ பாருங்க இதுதான் பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு. ஓகே இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக் அப்படின்னு ஒவ்வொரு பிளாக் எண்ட் ஆஃப் த வந்து செக்ஸம் வேல்யூன்னு சொல்லிட்டு இது ரைட் பண்ணுது. அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா மெட்டாடேட்டா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஏதாவது ஒன்று புரியுதா? நமக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இந்த பாருங்க மெட்டாடேட்டால போய் பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இது கடுப்பு ரன் பண்றது. கடுப்பு வந்து எழுதுறது. கடுப்பு வந்து சிடி டேட்டா எல்எஸ் சிடி கரண்ட் ஓகே எல்எஸ் மெட்டடேட்டானா இருக்கு. இங்க பாருங்க கேட்டு இந்த மெட்டடேட்டா போய் பார்த்தேன் அப்படின்னா ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஸோ இதுதான் இதுலயும் செக்ஷன் இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கு மெட்டடேட்டா. இது என்ன ஒரு சின்ன டேட்டாவா இருக்கு. இது பெரிய டேட்டாவை பார்த்தோம்னா கொஞ்சம் இது மெட்டடேட்டா. ஸோ ஒரு செக்ஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து எழுதிடு. இந்த செக்ஷன் வேல்யூ வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து பார்ப்போம். பின்னாடி வந்து ரொம்ப மெயினானது இருக்கு. செக்ஷன் வேல்யூன்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுதுன்னா ரெப்ளிகேஷன் பண்ணுது. ஸோ ரெப்ளிகேஷன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஏன்னா அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ண வேணாம். இப்போ இந்த மாதிரி பிரிச்சுதா பிரியும் போது இது எங்க வந்து விழுகுது? டேட்டா நோட்ல வந்து இந்த டேட்டா பிளாக் எல்லாம் விழுகுது. ஓகே, டேட்டா நோட்ல தான் இந்த டேட்டா பிளாக் எல்லாம் விழுகுது. இந்த டேட்டா பிளாக் எல்லாம் விழுகும்போது இதோடைய மெட்டடேட்டாவும் கிரியேட் ஆயிருது. ஸோ மெட்டடேட்டா எங்க போய் விழுகுது அப்படின்னா மெட்டடேட்டா இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இன் நேம் நோட். இது நேம் நோட். நேம் நோடு தான் மாஸ்டர், டேட்டா நோடு வந்து ஸ்லேவ் நோடு. இது டேட்டா நோடு. ஆக்சுவல் டேட்டா எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா நோட்ல தான் இருக்கு. ஆக்சுவல் டேட்டா வந்து டேட்டா நோட்ல தான் இருக்கு. ஸோ மெட்டடேட்டா எல்லாமே இங்க வந்து நேம் நோட்ல வந்து கேப்சர் ஆயிடுது. ஓகே சார், ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதில் என்ன ஸ்டாப் பண்ணுங்க, எப்போ நான் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இது நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே சார், இது சிங்கிள் நோட் கிளஸ்டர்ன்றதுனால நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் இல்லாம இருக்கு. இப்போ மல்டி நோட் கிளஸ்டர்னா ஐபி அட்ரஸோட இல்லை சார்? ஐபி அட்ரஸ் எதுக்கு சொல்றீங்க? பிகாஸ் எல்லாமே தனித்தனி டேட்டா நோட்ல விழுது இல்லையா? அதனால அந்த டேட்டா நோட்டோட அட்ரஸும் சேர்ந்து வந்து விழுமான்னு கேட்குறேன். ஆமா, அது சேர்ந்து தான் வந்திருக்கும். இல்ல, இது நீங்க இதுல இருந்து என்ன ரீட் பண்ணீங்க? இல்ல சார், இந்த நான் மெட்டா டேட்டால இருந்து மெட்டா டேட்டாவோட இன்ஃபர்மேஷன்னா, அதாவது இது இந்த மெட்டா டேட்டா இந்த பிளாக் எங்க இருக்குன்னு சொல்றது, அது கேட்குறேன். ஆமா, அது இதுக்குள்ளதான் இந்த டீட்டெயில் தான் அதெல்லாம் சொல்லுது. அது நமக்கு படிக்க தெரியாது. ஓகே ஓகே. நீங்க சொல்ற மாதிரி தான். அது தனித்தனியா இருந்துச்சுன்னா அதோடைய ஐபி இது எங்க இருக்கு, எந்த அந்த அந்த நோடோடைய அட்ரஸ், இப்ப அந்த பிளாக்கோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஆனா இது வந்து நமக்கு வந்து படிக்க தெரியாது. இதை நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன் உங்களுக்கு வந்து ஹடூப் 1ல தான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஹடூப் 2லயோ இதுலயோ வந்து இது இப்ப கிளவுட்ரால எல்லாம் என்னெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. இது இப்போ பின்னாடி கிளவுட்ரா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுலலாம் இது பார்க்கவே முடியாது. ஏன்னா இது சீல்டடா இருக்கும். இது நம்மளா வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணனால இதை வந்து நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா பார்க்க முடியாது. ஈவன் ஹடூப் 2லயே வந்து இப்போ ஹடூப் 2லயே வந்து நம்ம நடத்தும் போது அதுவும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. இதே தான் நம்ம இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்போ பண்ணும்போது இதை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா பிறகுலாம் சீல்டட் ஆயிரும். இப்போ இந்த ஹடூப் 1ல அது நம்மளா பண்ணனால தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஹடூப் பிளாக் வந்து விழுந்துருது. இங்கே வந்து மெட்டடேட்டா வந்து விழுகுது. ஸோ மெட்டடேட்டாங்கிறது என்னது? இதோடைய டேட்டா, இந்த ஹடூப் பிளாக்கோடைய டேட்டா வந்து எங்க வந்து நேம் நோட்ல விழுந்துருது. ஓகேங்களா? ஸோ விழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இப்போ வந்து இது வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டோரேஜ் எவ்வளோ இருந்தால் இந்த டேட்டா நோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேம் நோடு வந்து மாஸ்டர். ஸோ எப்படி நீங்கள் வந்து மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வந்து டேட்டா நோடு வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஐ எம் அலைவ்னு சொல்லிட்டு ஒரு பிங் மாதிரி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பிங் மாதிரி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? டேட்டா வருது, உள்ள வரும்போது டேட்டா பிளாக்குக்குள்ள எண்ட் ஆஃப் த டேட்டா பிளாக் செக்ஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுது. எழுதிட்டு அதுக்கு பிறகுதான் டேட்டா பிளாக் எல்லாம் டேட்டா நோட்ல வந்து விழுகுது. மெட்ட டேட்டாலாம் எங்க வந்து விழுகுது அப்படின்னா நேம் நோட்ல வந்து மெட்ட டேட்டா விழுகுதுன்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ வந்து மெட்ட டேட்டா இங்க விழுகுதுன்னு சொன்னோம். இப்போ ஒவ்வொரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இது வந்து பிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிங் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போ இங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற 4 பிளாக்கு. ஸோ 4 பிளாக்கு இல்லை, இப்போ ஒரு 4 லட்சம் பிளாக்கு இல்லை 4 கோடி பிளாக்கு அப்படின்னா இருந்துச்சுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடையும் பிங் பண்ணும்போது
நாட் ஓன்லி பிங்கிங், ஆல்சோ இந்த மெட்டடேட்டால இந்த ஒவ்வொரு பிளாக் எண்ட்லையும் செக்ஷன் வேல்யூம்னு சொன்னேன். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த பிளாக் வந்து செக்ஷன் வேல்யூ இங்கேயும் இருக்கு. மெட்டடேட்டாலையும் அந்த செக்ஷன் வேல்யூ வந்து இந்த பிளாக்கோடைய செக்ஷன் வேல்யூ என்னது அப்படின்ட்டு மெட்டடேட்டாலையும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடையும் இங்கே பிங் பண்ணும்போது இப்போ இந்த பர்டிகுலர் பிளாக் இதோடைய இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து சப்போஸ் இந்த பிளாக்ல வந்து செக்ஷன் வேல்யூ சாரி இதோடைய செக்ஷன் வேல்யூ வந்து XYZ வைங்க. இதோடைய செக்ஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், ஏன்னா அது வந்து நம்ம பார்க்க முடியாது. XYZ ஓகேவா? இப்போ இதோடைய பிளாக் வந்து இங்க வந்து விழுந்துருச்சு. இதோடைய செக்ஷன் வேல்யூ எங்க இருக்கு? மெட்டடேட்டாலையும் கேப்சர் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு பிங் பண்ணும்போது இந்த XYZ கீப் ஆன் கம்பேரிங் XYZ ஈக்குவல் டு இதோடைய XYZ. இது ரெண்டும் கரெக்டா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சப்போஸ் இந்த டேட்டா பிளாக் கரப்ட் ஆச்சுன்னு வைங்க. இந்த டேட்டா பிளாக் கரப்ட் ஆச்சு அப்படின்னா, கரப்ட்னா என்னது? இருங்க, அது கொஞ்சம் நான் பெரிய படமா போடுறேன். இப்போ இது ஒரு பிளாக்கு, ஓகேவா? பிளாக்கு இஸ் கோயிங் டு சென்னை ஃபார் ஸ்டார்டிங் இஸ் ஒர்க். ஓகே, சம்திங் ஓகே, சம் கண்டென்ட் வந்து இங்க இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து உங்களுடைய செக்ஷன் வேல்யூ வந்து இருக்கு. இது நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகே, நம்ம எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் காமிச்சேன். ஏன்னா காமிக்காம இருந்தேன்னா இது அதை மாற்றலாமா, இதை மாற்றலாமா, இங்கே இதை மட்டும் எடிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டவுட் வந்துடும். அதுக்காக தான் நான் முன்னாடியே இங்கே காமிச்சேன். இங்கே XYZ, இது XYZங்கிறது உங்களுக்கு புரியுறக்காக தான் சொல்கிறேன். XYZ அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக தெரியாது. இந்த XYZ இருக்கு. இப்போ எங்கே ஏதாவது கரப்ட் ஆச்சுன்னு வைங்க, இந்த பிளாக்ல இந்த டேட்டால ஏதோ ஒரு இதில் நெட்ஒர்க்னாலேயோ இல்லை வந்து கரெக்டாக பிரியும் போது ஏதோ ஒரு கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ட்னா எதை சொல்கிறோம்? இப்போ இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த மாதிரி இதாயிடும். ஏதாவது கண்டென்ட் வந்து இந்த மாதிரி போயிடும். இப்போ கரெக்ட்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கரப்ட். இப்போ இதில் ஏதாவது ரீட் பண்ண முடியுதா? கரெக்டாக நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கரப்ட் ஆயிடுச்சு. இது வந்து கரப்ட் ஆகுது. இப்போ கரப்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகும்போது ஆல் டுகெதர் இந்த செக்ஷன் வேல்யூ வந்து மாறிடும். ஏன் மாறிடுது? அது எப்படி மாறும்? ஏன்னா அது வந்து உள்ள வரும்போதே இந்த செக்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பை த ஹடூப். ஸோ இது பண்ணும்போது இந்த செக்ஷன் வேல்யூயும் மாறிடுது. மாறும்போது இப்போ அடுத்த 3வது செகண்ட்ல வந்து இந்த ஒவ்வொரு டேட்டா நோடு நேம் நோடுக்கு பிங் பண்ணும்போது, அதாவது சிக்னல் கொடுக்கும்போது, அதான் நான் அலைவ்னு இருக்குன்னு சொல்லும்போது இதுல இருக்கிற டேட்டா பிளாக்கோடைய செக்ஷன் வேல்யூவும் ஃபர்ஸ்ட் இங்க வந்து விழுகும்போது இதோடைய செக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மெட்டா டேட்டால தான் கேப்சர் ஆயிருக்கு. அந்த மெட்டா டேட்டா இருக்கிற செக்ஷன் வேல்யூவும் கீப் ஆன் கம்பேரிங், ஹேண்ட் ஷேக்கிங் அப்படிங்கிறாங்க. கம்பேரிங்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹேண்ட் ஷேக்னா என்ன? கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது ஹேண்ட் ஷேக். இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது இதோடைய இது வந்து XYZ இருந்தது XYன்னு மாறிடுச்சு. ஏன்னா இது உள்ள கரப்ட் ஆனதுனால இப்போ இங்கேயும் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த XYZங்கிறது XYன்னு மாறிடுச்சு. ஆனா இதோட சாரி XYன்னு மாறிடுச்சு. இதோடைய ஒரிஜினல் வந்து என்னது? XYZ. சாரி, இதோடைய ஒரிஜினல் வந்து XYZ. ஸோ கரப்ட் ஆனதுனால XYன்னு மாறிடுச்சு. இது ரெண்டும் கம்பேரா? இது ரெண்டும் ஈக்குவலா? கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா ஹடூப் இஸ் கம் டு நோ தட் இந்த பிளாக் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. இந்த பிளாக் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வருது. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹவு த டேட்டா ஹடூப் கேம் டு ஹடூப் கம் டு நோ த டேட்டா பிளாக் இஸ் கரப்டட். டேட்டா பிளாக் வந்து கரப்ட் ஆச்சுன்னா எப்படி வந்து ஹடூப்க்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருக்கோம். சார் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா அது நான் சொன்னது? ஓகே, இப்போ டேட்டா பிளாக் கரப்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுடைய
நம்மளுடைய இந்த டேட்டா பிளாக்கோட இதில் உள்ள வேல்யூ எல்லாமே போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஃபால்ட், இந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபால்ட்டு. ஸோ ஹடுப் வந்து டு கீப் த ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா டாலரன்ஸ்னா என்ன, டாலரேட் பண்றது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போறது. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ்னா ஃபால்ட்டே நடக்காம இருக்கிறதுக்கு ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸுக்கு ஹடுப் என்ன மெயின்டைன் பண்ணுதுன்னா டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுதான் நம்ம வந்து அங்க ஹெச்டிஎஃப்எஸ் சைட்ல டிஎஃப்எஸ் டாட் ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஸோ டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து எத்தனை, டிஃபால்ட்டா வந்து 3 அப்படிங்கிறாங்க. டிஃபால்ட்டா 3னா ஒரு பிளாக்கு பிளஸ் 2 காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கொஞ்சம் நிறுத்திக்கிறோம், ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னா உள்ள வரும்போதே நடந்துருது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபைல் ரைட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த உள்ள வரும்போதுல இப்போ நம்ம இது கொண்டு வந்தோம் இல்லையா, அதாவது ஹடுப்பு எஃப்எஸ் கெட் கமாண்ட், சாரி புட்டு கமாண்ட் சொல்லி பண்ணோம் இல்லையா, புட்டு கமாண்ட்னு சொல்லிட்டு, அது வந்து ஃபைல் ரைட் ஆப்ரேஷன். ஸோ ஃபைல் ரைட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபைல் ரைட் ஆப்ரேஷன்ஸ், ஃபைல் ரைட் ஆப்ரேஷன், அதாவது நீங்க வந்து டேட்டா வந்து கொண்டு வரீங்க, டேட்டா வந்து ஹடுப் கமாண்ட் மூலியமா கொண்டு வரீங்க. ஓகே, ஹடுப் புட்டு கமாண்ட் ஆர் புட்டு கமாண்ட், ஓகே, புட்டு கமாண்ட் மூலியமா கொண்டு வரீங்க. ஸோ என்ன இது அப்படின்னா டேட்டா பிளாக் ஸ்பிளிட்டிங் எஸ் ஏ டேட்டா பிளாக். ஓகே, ஸ்பிளிட்டிங் எஸ் ஏ டேட்டா பிளாக்ஸ். ஓகே, அது எப்படி பிரியுது, கடுப்பு 1னா 64 MB, கடுப்பு 2னா 120 MB, அது மாதிரி பிரியுது. ஓகே, 3 வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிளிட்டிங் எஸ் டேட்டா பிளாக். 3 வந்து என்ன ஆகுதுன்னா செக்ஷன் வேல்யூ இஸ் ரிட்டன் இன் எண்ட் ஆஃப் த ஈச் பிளாக், ரிட்டன் இன் எண்ட் ஆஃப் ஈச் பிளாக். ஓகே, அடுத்து வந்து 4வது தான் எழுதின பிறகு வந்து டேட்டா ரெப்ளிகேஷன், டேட்டா பிளாக் ரெப்ளிகேஷன் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா ரெப்ளிகேஷன் எதுக்காக, இப்போ கடுப்பு பிளாக் கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபால்ட் டாலரன்ஸ், ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் ஆகவே கூடாது, அதுக்காக டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து கேட்கணும். எப்போ இந்த ஃபைல் உள்ள கொண்டு வரும்போதே, அது ஏன் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் வந்து இங்க வந்து விழுந்த பிறகு இப்போ டேட்டா பிளாக் கரப்ட் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இந்த டேட்டா ஃபால்ட் டாலரன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபைல் ரைட் ஆப்ரேஷன்லயே வந்து டேட்டா பிளாக் ரெப்ளிகேஷன் வந்து நடந்துருது. இது ரெப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட் வந்து 3, ஆனா நம்ம வந்து 2ன்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். டிஃபால்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னா 3. ஆனா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், டிஎஃப்எஸ் ரெப்ளிகேஷன் 1ன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அது எங்க கொடுத்துருக்கோம், இங்க பாருங்க, இங்க தான் கொடுத்துருக்கோம். டிஎஃப்எஸ் ரெப்ளிகேஷன் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது கொடுக்கல அப்படின்னா 3. 3னா என்ன, 1 ஒரிஜினல், 2 வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 காப்பியை வந்து வந்துடும். ஸோ டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து இங்கே ஆயிடுச்சு, இது உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து தான் இப்போ டேட்டா பிளாக் கரப்ட் தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது புரியுதுங்களா, இதோட நிறுத்திக்கிறோம். நாளைக்கு வந்து இதுல இருந்து கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். இது ஏதாவது டவுட் இருக்கா, புரியுதா சார்? ஓகே ஓகே, சூப்பர். நம்ம இதோட நாளைக்கு கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, 7 மணிக்கு இதே டைம் கரெக்டு தானா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே, நான் இந்த பாஸ் ரெக்கார்டிங் ஸ்டாப் ரெக்கார்டிங்